வணக்கம். பெண்கள் முதல்ல அவங்கக்கிட்ட உள்ள திறமையை கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு எது இயல்பாக வரும், எது நல்லா வரும், அவங்களோட இயல்பான சுபாவம் எது அப்படின்னு ஒவ்வொரு பெண்மணியும் தன்னை அலசி ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அப்போ தான் அவங்களுக்குள்ளே என்ன டேலண்ட் இருக்குது, எந்த செயல் செய்யும்போது அவங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குது, அதை அவங்க கண்டுபிடிச்சி அவங்களுடைய திறமையை பயன்படுத்தி அவங்க சம்பாதிக்கணும். அப்போ அவங்க மேலேயே அவங்களுக்கு ஒரு மரியாதை வரும், அவங்க மேலேயே அவங்களுக்கு ஒரு மதிப்பு வரும். அப்போ இந்த சமுதாயமும் அவங்கள மதிக்க ஆரம்பிக்கும். எப்போவுமே புலம்பவே கூடாது. பெண்கள்னாவே ப்ராப்ளத்தை பேசக்கூடாது, தீர்வை நோக்கி பேசணும். உதாரணத்துக்கு கை கால் வலிக்குது, உடம்பு வலிக்குது அப்படின்னா, எனக்கு இது வலி அங்கே வலி இது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி விட்டு எனக்கு கால் வலிக்குது மருத்துவமனைக்கு போகணும், எனக்கு தலை வலிக்குது தைலம் மருந்து வாங்கிட்டு வாங்க, இந்த மாதிரி தீர்வை நோக்கி பேசணும். எனக்கு அதுக்கு பணம் இல்லை, இது இல்லை, அது இல்லை, அரிசி இல்லை, மிளவா இப்படி சொல்லக்கூடாது. அரிசி வேணும், பருப்பு வேணும், இந்த மாதிரி வேணும் அப்படின்னு பேசணும். ப்ராப்ளத்தை வாயே திறக்கக்கூடாது. இது வேணும் அப்படின்னு தீர்வை நோக்கி நம்ம கவனித்தோம்னா வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். பெண்கள் உங்களுக்கு இயல்பாக என்ன வரும்னு பாருங்கள். அதை பார்த்து நீங்கள் இப்போ ஒருத்தங்களுக்கு பாடுற திறமை இருக்கும், ஒருத்தங்களுக்கு டான்ஸ் ஆடுற திறமை இருக்கும், ஒருத்தங்களுக்கு பேசுகிற திறமை இருக்கும். உங்களுக்குள்ளே என்ன திறமை கடவுள் போட்டிருக்காரு, உங்களுடைய தனித்தன்மை என்ன, உங்களுடைய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்து அது மூலயமா வருமானமே இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் முதல்ல மகிழ்ச்சியாக அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யும்போது அது கொண்டு போய் உங்களை சிகரத்தில் உட்கார வைக்கும். அதனால் மகிழ்ச்சியாக இருங்க. மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு திறமை இருக்குது, அதை நீங்கள் சமுதாயத்துக்கு பயன்படுத்தினா தான் அந்த மகிழ்ச்சி கிடைக்கும். இப்போ அந்த தனித்தன்மை என்ன, அந்த திறமை என்ன, உங்களுடைய இயல்பான சுபாவம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. குறைகளை பற்றி பேசாதீங்க, யாரை பற்றியும் புறம் பேசாதீங்க. உங்களை எப்படி வளப்படுத்திக்கலாம், காலையிலேருந்து இரவு வரையும் உங்களை எப்படி இன்னும் இந்த திறமையை வளர்த்துக்கலாம், உங்களை இன்னும் எப்படி அமைதியாக வச்சுக்கலாம், எப்படி சந்தோஷமாக வச்சுக்கலாம், பிரார்த்தனை பண்ணுற கலை எப்படி கடவுள்கிட்ட பேசுகிறது தான் பிரார்த்தனை பண்ணுற கலையை கற்றுக்குங்க. கேட்கும் கலை, அடுத்தவங்க பேசுகிறத முழுசும் காது கொடுத்து நல்லா காதில் வாங்குங்க. கேட்கும் கலையை கற்றுக்குங்க. ப்ராப்ளத்தை விட்டுட்டு தீர்வு மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இயல்பான சுபாவம் எது, அந்த தொழிலை சூஸ் பண்ணி அந்த தொழிலை பண்ணுங்கள். இதையெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா வீடை ரொம்ப சுத்தமாக வச்சுருங்க. சுறுசுறுப்பாக இருங்க. நல்லா தியானம் பண்ணுங்கள். பூஜை விரதம் இந்த மாதிரி விரதம் கலந்துக்குங்க. நல்ல ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அமைதி சந்தோஷம் வரும். உங்களுடைய திறமை சரியான இடத்துல போய் பயன்படும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, மகிழ்ச்சி, நிம்மதி எல்லாமே கிடைக்கும். பெண் சக்தி படைத்தவள், இந்த உலகத்தை காப்பவள் பெண். வெற்றி நிச்சயம்.